கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து இங்கு நடக்கிற ஊழியங்கள், கட்டுமான வேலை அனைத்திலும் ஆண்டவருடைய தயவு இருப்பதாக. தேவன் ஒரு பாதையை திறந்தால் அந்த பாதையில் தொடர்ந்து நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை போதுமானதாக இருக்கும். கர்த்தர் நம்மை பலருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். May God make you a blessing to each and every one of us. நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். சரீரத்திலே சுகவீனம் இருந்தால் கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை வல்லமையுள்ள சாட்சிகளாய் தேவன் மாற்றுவார். சரீரத்தில் வலியோடு, வேதனைகளோடு, உள்ளத்திலே பாரத்தோடு, கவலைகளோடு இந்த இடத்துல இருப்பீர்களானால் God can minister to you personally. கர்த்தர் உங்களை தனிப்பட்ட ரீதியில் சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். உங்கள் உள்ளத்தின் குமுறல் அவருக்கு தெரியும். உங்கள் உள்ளத்தின் தேவை அவருக்கு தெரியும். ஆமென். எத்தனை பாரத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உங்களை விட நம்மை படைத்த ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். அவர் உங்களை கைவிடுவதா இல்லை, அவர் உங்களை மறப்பதா இல்லை. உங்கள் கேள்விகளுக்கும் உங்கள் ஜெபங்களுக்கும் அற்புத பரிகாரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்கள் உணர்வுகளை புரிந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி கனப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. அவரை நோக்கி வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் குறைந்து விடாமல் அந்த விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்க ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபித்தால் நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை காண கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டருடைய அன்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டர் அவர்கள் கடந்த வாரத்தில் கேட்டபோது நானும் ஃப்ரீயாக இருக்க கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை ஏற்படுத்தி பாஸ்டரை சரியாய் அனுப்பி ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்தார். தேவன் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1 Kings chapter 19. முதல் 3 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19 1 3 வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19 1 3 வரை. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். பாஸ்டர் வாசிச்சுட்டே இருந்தார், என்ன திடீர்னு நிற்பாட்டார் அப்படின்னு நினைக்கிச்சிங்க. சரி, இந்த சைக்கிள் கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிக்கும் முன்பு நாம் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்க போறோம். ஆவியானவர் நம்மோடு பேச அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Whatever the thing, whatever the expectation that you have, God can minister to you in an expected way, in the way you expect it to be. நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அதற்கேற்றபடி உங்கள் தேவையை ஆண்டவர் சந்திக்க போதுமானவர். ஆமென். தயவு கூர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் இருதயத்தை திறந்து வைத்து உம்முடைய வசனம் விதைக்கப்பட நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறீர். ஒரு விஷயம், இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு இடைப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் எங்களோடு பேசுகிற ஆண்டவர். You are the God who speaks
speaks to us very clearly and convincingly. God, ஆண்டவரே உம்மை நோக்கி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். நீர் எங்கள் தேவையை சந்திக்க, ஆண்டவரே எங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சியை காண கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாகி இந்த இடத்தை விட்டு கடந்து போக கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய வசனம் பேசட்டும். உம்முடைய சத்தியம் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வாதமாக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பாருங்க, ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆஃப்டர் த ஃபயர் டிசென்ஷன், அக்கினி இறங்கினது. பாகால் தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரையும் எலியா கர்த்தரே தெய்வம் என்று கூப்பிட வைத்தார். ஆண்டவர் தான் தெய்வம் என்பதை எல்லாருக்கு முன்பாக நிரூபித்த எலியா. அது மட்டுமல்ல, அதுவரைக்கும் இஸ்ரவேலில் நடுவே இருந்த அந்த ஃபால்ஸ்ஹுட், தவறான தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பொய்யான ஆட்களை கண்டுபிடித்து அவர்களை கூண்டோடு அகற்ற ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஏன் எலியா தீர்க்கதரிசிகளை கொல்ல வேண்டும், பாகால் தீர்க்கதரிசிகளை கொல்லணும் அப்படின்னா, அது இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு கட்டளை. வேறு எந்த தீர்க்கதரிசியாவது இருந்தால், பிகாஸ் தே ஆர் பிளேயிங் அ மீடியம் ரோல், மீடியம், நடுவிலே இருக்கிறவர்கள், கர்த்தருக்கும் மனிதனுக்கும் நடுவே இருக்கிறவர்கள். எலியா யார்? கர்த்தருக்கும் மனிதனுக்கும் நடுவே இருக்கிறவன். அப்போ இந்தப்பட்ட ஒரு கரப்ட் மீடியம் இருந்தால், பாகால் தீர்க்கதரிசிகளைப் போல கரப்டான ஆட்கள் இருந்தால் தேசத்திலே உண்மை தெய்வத்தை காண முடியாமல் போய்விடும் என்று அறிந்து எலியா என்ன செய்கிறார்? இவர்கள் அனைவரையும் பிடித்து கொல்லுகிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் நடைபெற்றது. சாதனைக்கு பின்பாக ஒரு மிக பெரும் சோதனை எலியாவுக்கு. எலியாவுடைய அச்சீவ்மெண்ட் பெரிசு. எல்லாருக்கும் முன்பாக யெகோவா யார் என்பதை காண்பித்து புரிய வைத்து அவர்களை தன் வாயினாலே சொல்ல வைத்த எலியா. ஆனால் இந்த சாதனைக்கு பின்பு அவர் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. எப்பவுமே பாழாக்கி கெடுத்து கொண்டிருக்கும் ஒன்றை நாம் கண்டுபிடித்து அகற்றும் போது பிசாசினால் பொறுத்து கொள்ள முடியாது. பிசாசு அவன் எங்கே இருக்கிறான், அவனுடைய தந்திரங்கள் என்ன என்பதை கண்டுபிடித்து நாம் அகற்ற முயற்சி செய்யும் போது, அதற்கு விரோதமாய் ஜெபம் பண்ணும் போது, அதற்கு விரோதமாய் நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது பிசாசினால் சகித்து கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. அதுக்கு தான் 2 கொரிந்தியர்ல பவுலடியான் எழுதியிருக்கிறதை பார்க்க, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, அவனுடைய தந்திரங்களுக்கு விரோதமாய், அது நமக்கு தெரிந்தது. பிசாசின் தந்திரத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதை பற்றி ரிசர்ச் அவசியம் அல்ல. ஆண்டவரை அறிந்து கொண்டால் பிசாசின் தந்திரத்தை புரிய கத்தர் வைப்பார். நல்லதை அறிந்து கொண்டால் கெட்டது என்ன என்பது தானாக தெரிந்துவிடும். அப்படித்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசை பற்றி ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த 19வது அதிகாரத்தில் we are going to do a comparative study. எப்படின்னு சொன்னா, இந்த 19வது அதிகாரமும் 17வது அதிகாரமும் ஒன்றை ஒன்று ஒரு போன்று பயணிக்கக்கூடிய ஒன்று. எப்படி பாச சொல்றீங்க அப்படின்னா, 19வது அதிகாரத்திலும் பாருங்கள், பேலஸ்ல இருந்துதான், அரண்மனையில் இருந்துதான் மிரட்டல் வருகிறது யேசபேலின் மூலமாய். 17வது அதிகாரத்திலும் பாருங்கள், இதே போல ஒரு மகத்தான கிரியையை, வானத்தை அடைத்து போட்டு அவர் வெளியே வரும்போது ஆகாபின் இடத்திலிருந்து ஒரு அழுத்தம், கண்ணால் பார்க்க முடியாத ஒரு அழுத்தம் இருக்கிறதை பார்க்கிறோம். என்ன அழுத்தம்? எங்கே போனார் இந்த மனிதன், இந்த மனிதனை கண்டுபிடியுங்கள் என்று ஆகாப் இன்டைரக்டாய் எலியாவை தேடுகிறதை பார்க்கிறோம். இப்போ 17வது அதிகாரத்திலும் எலியாவுக்கு ஒரு மாபெரும் நிகழ்வுக்கு பின்பாக ஒரு அழுத்தம் இருந்தது. இதே 19வது அதிகாரத்திலும் ஒரு மாபெரும் நிகழ்வுக்கு பின்பாக ஒரு அழுத்தம் இருந்ததை பார்க்கிறோம். 17வது அதிகாரத்தில் எலியா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய், பாகால் தெய்வத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். வானத்தை அடைத்து போட்டு, ஏனென்றால் அன்றைக்கு பாகால் தெய்வம்தான் காட் ஆஃப் ஃபர்டிலிட்டி, செழிப்பின் கடவுள் என்று நம்பினார்கள். ஆனால் எலியாவோ முற்றிலுமாய் ஆவிக்குரிய ரீதியில் தேவனை சார்ந்திருந்து
பாகால் அல்ல, யெகோவாதான் மழை பெய்ய செய்கிறவர் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. உங்க வீட்லயும் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கலாம், உங்க ஆபீஸ்லயும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். அவங்களா நம்மளா அப்படின்னு சொல்லி அது எதுவும் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருந்து தேவனை விசுவாசித்து கர்த்தருக்காக வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை கொண்டே அவர் யார் என்பதை புரிய வைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போ இங்கேயும் பார்க்கிறோம், 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், எலியா ஒரு பாகாலின் சக்திக்கு விரோதமாய் அவன் நின்று எதிரியோடு நேருக்கு நேர் மல்லுக்கு நிற்கிறதை போல இவனும் போராட நிற்கிறதை பார்க்கிறோம். 17ஆவது அதிகாரத்தில் என்ன நடந்தது? வானத்தை அடைத்து போட்ட உடனே ஆண்டவர் தானாக இறங்கி அவர் செயல்பட்டு அவரே இவனை பத்திரமாக பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் 19ஆவது அதிகாரத்தில் என்ன நடந்தது? எலியா தானாகவே இவர் செயல்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். உற்று கவனிக்கும்படி கேட்கிறேன். அங்க என்ன நடந்தது? ஆண்டவர் சொல்றார், நீ கேரித்தாற்றண்டைக்கு போ, ஆகாப் உன்னை தேடுவான், நீ அங்க போய் ஒளித்து கொண்டு அப்படின்னு சொன்னாரு. அவர் கேரித்தாற்றண்டையில் போய் அங்கு தங்கி இருந்தார் எலியா. ஆனால் இங்கோ ஆண்டவர் பேசவில்லை. யேசபேல் இடத்திலிருந்து பயமுறுத்தல் வந்த உடனே எலியா தானாக செயல்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். ஏன் அங்க மாதிரி எங்கேயும் பேசியிருந்தா எலியா தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லையே? அப்படி இல்லை. ஆண்டவர் நினைத்தது என்ன? அங்கே நீ என்னை சார்ந்திருந்த போது நான் உன்னை நடத்த ஆரம்பித்தேன். அங்கே உன்னை நடத்த 17ஆவது அதிகாரத்தில் நான் உன்னை நடத்துகிற கர்த்தர் என்கிற அறிவும் அனுபவமும் உனக்கு இருந்தால் 19ஆவது அதிகாரத்திலும் நீ என்னை சார்ந்திருப்பாய் என்று நான் நம்பினேன். ஆனால் நீயோ தன்னிச்சையாய் செயல்பட ஆரம்பித்து விட்டாய் எலியாவே. எலியா சூழ்நிலையின் அழுத்தத்து நிமித்தம் அவன் செயல்பட ஆரம்பித்து விட்டான். 17ஆவது அதிகாரத்திலோ ஆண்டவரே பொறுப்பெடுத்து ஆண்டவரே இவனை கேரித்தாற்றண்டைக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். நமக்கு முன்பாக வருகிற ஒரு கேள்வி என்னவென்றால், நம்முடைய சூழ்நிலை நம்மை அசைய செய்கிறதா, போகச் செய்கிறதா, செயல்பட வைக்கிறதா? இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மை செயல்பட வைக்கிறாரா? ஆமென், அல்லேலூயா. நம்ம சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்கிறோமா? இல்லை, கர்த்தர் நம்மை செயல்பட வைக்க வேண்டும் என்பது நம்முடைய தீர்மானமா? ஆமென். இங்கே 19ஆவது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம், எலியா தன்னிச்சையாய் செயல்பட்டு தேவனை விட்டு வெளியே போகிறதை பார்க்கிறோம். தேவனை விட்டு பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். What makes you move determines where you go. நீ எதனால் இயக்கப்படுகிறாயோ அது நீ எங்கே போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. எது நம்மை இயக்குகிறதோ அது நாம் எங்கே போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. ஆகவே நமக்கு இருக்கிற அழுத்தம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. நாம் எங்க போய் பிளேஸ் பண்ணப்படணும் என்பதை நமக்கு பின்பாக இருந்து புறப்படுகிற அந்த அழுத்தம் தீர்மானிக்கிறது. The push determines the place. 3 விதமான அழுத்தங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய சராசரி வாழ்க்கையில இவ்விதமான அழுத்தங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவது? Something is driving me, something is pushing me, but how am I going to determine myself? நான் என்னை குறித்து எப்படி நான் தீர்மானித்து அந்த அழுத்தத்துக்கு எப்படி நாம் இரையாகாமல் தேவ நடத்துதலுக்கு நான் எப்படி என்னை விட்டு கொடுக்க முடியும் என்பதை இந்த காலை நேரத்தில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, the devil's push, பிசாசின் உந்துதலில் செயல்படுவது. இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒன்று. அதை வேதத்திலிருந்தே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக யாத்திராகமம் 30வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், 12லிருந்து 16 வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஜனங்களை நீங்கள் எண்ணக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை you are not supposed to take any census individually for your own. நீங்களே செயல்படக்கூடாது, தன்னிச்சையாக நீங்கள் செயல்பட்டு உங்கள் மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது என்று சொல்லி. ஏன் கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது என்று சொன்னால், கணக்கெடுப்பு எடுக்கும்போது ஆண்டவர் சொல்லியிருந்தார், ஒவ்வொருவரும் மீட்பு தொகையை கணக்கெடுப்பு செய்யும் போது செலுத்த வேண்டும் என்று சொல்லி. என்ன செலுத்தணும்? அரை சேக்கல் பணத்தை செலுத்த வேண்டும் மீட்பு தொகையாக. எதற்கு இந்த மீட்பு தொகை என்னவென்றால், எதற்காக இந்த மீட்பு தொகையை செலுத்த வேண்டும் என்றால், ஆண்டவர் தான் இந்த ஜனத்துக்கு அதிகாரி.
ஆண்டவர் தான் இந்த ஜனத்துக்கு ஓனர் என்பதை நாம் அங்கீகரிப்பதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் அல்ல, நாங்க கணக்கெடுப்பு செய்கிறோம். ஏன்னா அன்னைக்கு இருந்த இஸ்ரேலைட் தியாலஜி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, பண்டைய இஸ்ரவேலர் நம்புவது என்ன, ஒரு மனிதன் ஒன்றை ஓன் பண்ணுகிறான் என்றால், ஆளுகை செய்கிறான், அதில் அதிகாரம் உண்டு என்றால், அவன் பணம் கொடுத்து விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறான் என்றால், he only had the right to count it. யார் ஓனரோ அவங்க தான் அதை என்ன செய்ய முடியும், கணக்கெடுப்பு செய்ய முடியும், எண்ண முடியும். மற்ற யாரும் அதை எண்ண முடியாது. அப்படிப்பட்டு இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்குரியவர்கள், ஆண்டவருக்குரியவர்கள். ஆகவே இந்த கணக்கெடுப்பு என்பது நீங்கள் எடுக்கக்கூடாது. நான் ஒருவேளை உங்களுடைய நன்மைக்காக கணக்கெடுக்க சொன்னாலே ஒழிய நீங்க கணக்கெடுக்க கூடாது என்பது ஆண்டவருடைய கண்டிப்பான தீர்மானம், கண்டிப்பான கட்டளை. ஆனால் வேதம் இதை குறித்து தொடர்ந்து எச்சரிக்கிறதையும் பார்க்கிறோம். நீங்களே என்ன செய்யக்கூடாது, உங்க பலத்தை நீங்க நம்பி இருக்கக்கூடாது. நீங்களே கணக்கெடுத்தீங்கன்னு சொன்னா அந்த கணக்கெடுப்பை கை நிறைய பணத்தை அப்படிதான் பார்த்துட்டு இருப்போம். இல்லை, நமக்கு முன்பாக இருக்கிற ப்ராஜெக்ட் பெருசா இருக்கும், நம்ம கையில் இருக்கிற இருப்பு கம்மியா இருக்கும். ஆண்டவர் பிள்ளைங்களுடைய ஸ்டைலே அதுதான். எப்பவுமே நம்ம தேவைக்கு ஏற்றபடி பணம் என்ன செய்யாது, என்ன சொல்றீங்க, இருக்க. இப்படி சொல்லியே பழகிட்டோம் ஆண்டவர் பிள்ளைங்க இல்ல. ஸ்தோத்திரம். அதுக்காக ஆண்டவர் எப்பொழுதுமே கொஞ்சத்தில் இருந்துதான் அதிகமானதை வருவிக்கிற தெய்வம். We don't believe in miracle money. அற்புதமா வர்ற, அதிசயமா என் பர்சில் 500 ரூபா வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு சார், ஏமாத்த கூடாது சார். அந்த மிரக்கல் மணியை நம்புறது இல்லை. நாம கர்த்தர் இருக்கிற, அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இருக்கிற ஓன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார். இருக்கிற அதை கொடு, நான் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்ம அதை அடிக்கடி சில பேர் பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு அது பழக்கம், ஓயாம அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. இவ்வளோ இருக்குது, இவ்வளோ தேவை இருக்குது. அது வராதியா, அது கணக்கு கடைசி வரைக்கும் நமக்கு தேவைக்கு மிஞ்சி தான் என்ன செய்யும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இப்படி அடிக்கடி எண்ணிக்கிட்டு இருந்தா உன்னுடைய கவனம் அதன் மேல போயிரும். நீ அதை பார்க்கவே பார்க்காத. யுத்தமா, கர்த்தரை நம்பு. நான் வாளு ஈட்டி கேடகம் இல்லாமலே நான் உனக்கு ஜெயத்தை தருகிற ஆண்டவர். நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்கு தேவையானதை நான் கொண்டு வருவேன். Why are you literally breaking your head? ஏன் உன் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிற? நீ அதை பற்றி கவலைப்படாத. நான் தானே உன் ஆண்டவர், நான் உன் தேவையை சந்திக்கிறவர் என்பது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தினிடத்தில் எதிர்பார்த்தது. ஆனால் 1 நாளாகவும் 21:1 பார்க்கிறோம், பிசாசு தாவீதை என்ன செய்கிறான், ஏவுறான். டெவில் போட்டு அவனா கணக்கெடுப்பு செய் அப்படின்னு சொல்லி பிசாசு அவனை ஏவுகிறதை பார்க்கிறோம். 1 நாளாகவும் 21:1 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவுவான். சில நேரம் இப்படி 3வது வசனத்திலே பார்க்கிறோம், யோவாப் எப்படியாவது முயற்சி பண்றாரு இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா 4வது வசனத்துல தாவீதினுடைய வார்த்தை மேலிட்டது. David's word became stronger. அதிகாரத்துல இருந்து நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணிட்டார். யூஸ் பண்ண உடனே தாவீதின் மேல் ஆண்டவருடைய கோபம் வருகிறதை பார்க்கிறோம். தாவீது கர்த்தருடைய கட்டளையை மீறினவனாய் மாறி போனான். யோவாப் சொன்னதையும் கேட்கல, பிசாசு சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து, பிசாசு எந்த டைரக்ஷன்ல தாவீதை கொண்டு போக நினைத்தானோ அந்த டைரக்ஷன்ல பிசாசு அவனை கொண்டு போய் விட்டான். முடிவில் தன்னுடைய சொந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறவனாய் தாவீது மாறி போனான். தாவீதினுடைய காரியம் என்ன? David allowed and yielded himself. தாவீது பிசாசு என்ன தன்னோடு ஏவினானோ பேசினானோ அதற்கு அப்படியே செவிமடுத்து பிசாசுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு கடைசியில் தண்டனைக்கு ஆளாகிறவனாய் மாறி போனான். தாவீது ஒரு 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 பிசாசின் தந்திரத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தபடியினால் பிசாசின் தந்திரத்துக்கு பலியாகி பிசாசின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாய், அவன் தன்னுடைய சொந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறவனாய் மாறி போனதை பார்க்கிறோம். The devil's push is dangerous.
என்றைக்குமே நிதானம் அவசியமானது. பொறுமையா இருப்பது முக்கியம். எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு எடுத்தோம் கெடுத்தோன்னு செய்கிற அந்த அவசர நிலைமைக்கு தான் பிசாசு நம்மை தள்ளி விடுவான். ஒரு பக்கம் எதிரி நெருங்கி வர்றான், இன்னொரு பக்கம் பலி செலுத்து அந்த ஒரு பிரஷரை கொடுப்பான் பிசாஸ். அந்த பிரஷர்ல தான் ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்றதே நிதானித்து செயல்பட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் இந்த நிதானத்தை இன்னைக்கு சபைக்குள்ளே தேவன் தருவாராக. ஹல்லேலூயா. எந்த விஷயத்துக்கும் சார் உடனே செய்யணுமா சார், சொல்லுங்க சார், போன்ல போட்டு நம்மளை போட்டு தோண்டிட்டு இருப்பான். நோ, வெயிட் பண்ணுனா வெயிட் பண்ணு. ஏன்னா நான் பரலோகத்தோட எனக்கு ஒரு தொடர்பு ஏற்படணும். பரலோகம் என்னை குறித்து என்ன சொல்லுது, அந்த விஷயத்தை குறித்து என்ன சொல்லுகிறது. அவசரத்தில் ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவதே கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் உயர எழும்புவார்கள். ஆண்டவருக்காக இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய பிஸ்னஸ்லோ, என்னுடைய ஃபேமிலி லைஃப்லையோ, உங்கள் பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கையிலையோ அவசரம் காண்பிக்க முயற்சி செய்ய வேண்டாம். உங்கள் பிள்ளைக்கு ஒருவேளை தாமதமாகிக்கிட்டே போகலாம். மாப்பிள்ளை இன்னும் கிடைக்கல, பெண் கிடைக்கல அப்படின்ற ஒரு அழுத்தத்தில் நீங்கள் உங்களை போட்டிருக்கலாம். அதுக்காக ஏதாவது ஒன்று பிடிச்சி கட்டி வச்சிட முடியுமா? இல்லை, அவசரப்படாதிருங்கள். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறதை தம்முடைய நேரத்தில் அவர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு அறிவு வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை விட என் விஷயத்தில் அக்கறை உள்ள ஆண்டவர். நீர் எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு. நான் கேட்டா நீர் போய் மறுத்தீர் ஆண்டவரே. நீர் என் தேவையை அறிந்து அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் உம்மை ஒப்பு கொடுக்க முடியுமானால் என் தேவையை இன்றைக்கும் அறிந்திருக்கிற ஆண்டவர். நான் என்னை அழுத்தத்தில் போடுவதற்கு விடமாட்டேன். ஹல்லேலூயா. ஒன்று, பிசாசு தள்ளி செயல்பட வைப்பது. இரண்டாவது, தன்னிச்சையாக செயல்படுவது. இந்த எலியாவின் விஷயத்தில் இதுதான் நடந்தது. அவனுக்கும் ஒரு அழுத்தம் இருந்ததை பார்க்கிறோம். 19 மூன்றாவது வசனத்திலே பார்க்கும்போது, அது அவனுக்கு தெரிந்த போது எழுந்து, மெசேஜ் வந்துச்சு ஏசபேல்ட்ட இருந்து மெசேஜ் வந்தவுடனே இவன் உடனடியாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இங்க 3 விதமான அறிவை நம்ம பார்க்க முடியுது. ஒன்னு, எலியாவினுடைய அறிவு. மனுஷனுக்கு எப்பவுமே எப்படி தெரியுமா? மனுஷனுடைய அறிவு எப்படி? தன்னுடைய கடந்த காலத்திலிருந்து தான் அவன் அறிவை சம்பாதிக்கிறான். அவனுக்கு கேட்ட விஷயத்திலிருந்து அறிவு, எலியாவை பொறுத்த அளவில். ஆனால் இந்த விஷயத்தில் பிசாசும் ஒரு மறைமுகமான ரோலை பிளே பண்ணுகிறதை பார்க்கிறோம். பிசாசு என்ன செய்கிறான்? இந்த எலியாவுக்கு இந்த செய்தியை கேட்க வைத்து ஏசபேலின் மூலமாய் ஒரு த்ரெட்டை கொடுத்து, எப்படி பவுலின் கையில் அந்த விஷப்பூச்சி தீண்டினதோ அது போல ஒரு இன்ஜெக்ஷன் என்ன செய்றான்? சரக்குன்னு போடுறான். பவுல் என்ன செய்தார்? அத நெருப்புல சும்மா உதறல, நெருப்புல உதறினார். ஆமென். நமக்கு இன்ஜெக்ஷன் பல நேரத்தில் போடுவோம் பிசாஸ். யார் மூலமாவது நம்மை செயல்பட வைப்பது, நம்மை ட்ரிகர் பண்ணுவது பிசாசுடைய தந்திரம். ஆனால் அந்த அழுத்தம், அந்த டென்ஷனை உடனடியாக நாம், பிசாசு நம்மை நோக்கி தன்னுடைய ஏவுகணையை தொடுக்கும் போது நாம் உடனடியாக அவனை நோக்கியோ வேற எதை நோக்கியோ செயல்படாமல், ஆண்டவரே, இந்த சத்ருவின் கிரியை நெருப்பில் தான் நான் உதறுவேன், தேவ பிரசன்னத்தில் தான் நான் உணர்வேன். ஆமென், உதறுவேன். ஆமென். Because the Bible says our God is a consuming fire. He consumes everything that are unwanted. எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தேவ பிரசன்னத்தில் போனால் கலன்று விழும்படி கர்த்தர் செய்கிறவர். நீங்க தேவ பிரசன்னத்துக்கு போனால் தான் இந்த அழுத்தத்தில் இருந்து ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். காரியம் நடைபெற வேண்டும் என்பது அல்ல, அழுத்தத்தில் இருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலையை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தர விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பவே கார் வேணும் போல இருக்கும். இங்க இந்த கார் வாங்கலாமா, அந்த கம்பெனியை தேடி போகலாமா, இந்த இஎம்ஐக்கு போகலாமா, அப்பவே வீடு கட்டணும் போல இருக்கும். நோ, இல்லை. அந்த அழுத்தத்தில் தான் நாம் நிதானத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிசாசுடைய ரோல் எப்படி தெரியுமா? நம்முடைய அறிவு எப்படி கடந்த காலத்தில் இருக்கிறதை வைத்து நம்ம அறிவை சம்பாதிச்சு, ஐயோ இந்த அம்மா நம்ம தலையை எடுக்க போது கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கடந்ததை வைத்து
நடந்ததுக்குள் நாம் போக முயற்சி செய்வோம். ஆனா பிசாசு எப்படி தெரியுமா? எதிரே இருக்கிறதை, நடக்காத ஒன்றை, நடந்துரும், நாளைக்கு உன் தலையை எடுத்துருவா, போச்சு அப்படின்னு சொல்லி நடக்காத ஒன்றை நமக்கு காண்பித்து பிசாசு நம்மை பயமுறுத்துகிறவன். ஆனால் ஆண்டவரை பாருங்களேன். ஆண்டவர் எப்பவுமே, God's role in here was very important. ஆண்டவர் எப்பொழுதுமே ஆண்டவருடைய அறிவு என்று சொல்வதை விட கர்த்தருடைய முன்னறிவு என்று சொல்லலாம். எப்படி கர்த்தருடைய முன்னறிவு? ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு மனிதனை எதிரே இருக்கிற சூழ்நிலைக்குள் கர்த்தர் அவனை அனுப்புவதற்கு ஆண்டவருடைய முன்னறிவின்படி தேவன் தம்முடைய பிள்ளையை நடத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படி செயல்படுறோம்? கடந்த காலத்தை வச்சுதான் நமக்கு செயல்பட தெரியும். பிசாசு எப்படி எதிரே இருக்கிற நடக்காத ஒன்றை நமக்கு காண்பித்து இப்படித்தான் இருக்க போகிறது என்று ஒரு பிம்பத்தை காண்பித்து நம்மை பயமுறுத்தி நம்ம ஏதோ ஒரு பக்கம் அனுப்பி விடுகிறான். ஆனால் ஆண்டவரோ தெளிவாக எதிரே இருக்கிறதை நம்முடைய ஆவியின் கண்களால் தரிசிக்கவும் தம்முடைய முன்னறிவை நமக்கு புகட்டி நம்மை அனுப்புகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். புரிகிறவர்கள் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க ஒரு அவசரம், அழுத்தம் வரும்போது ஆண்டவர்கிட்ட போகணுன்றது மிக முக்கியமானது. ஆமென். எலிஜா எப்படி? நான் ஏற்கனவே சொன்னது போல கடந்த காலத்தை வைத்து, சரி இவ இப்படி பண்றா, நானும் உடனே செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்னு செயல்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். What happened here? Elijah sold out his knowledge. தன்னுடைய சொந்த அறிவை விற்று போட்டு விட்டு, he has got the knowledge of the devil, பிசாசினுடைய அறிவை வாங்கி, பிசாசு பயமுறுத்துகிற இல்லாததையும் பொல்லாததையும் இவன் நம்பி பயந்து, இயேசபேலுடைய வார்த்தைக்கு பயந்து, அந்த வார்த்தை இவனை அழுத்தம் கொடுத்த உடனே இவனே ஒரு பக்கம் பீத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். This is the tactic of the devil. இது பிசாசுனுடைய தந்திரம். நம்மை செயல்பட வைப்பது, நம்மையே தன்னிச்சையாக செயல்பட வைப்பது. பாரு, வீட்டில் ஓகே சொல்லல, இனி வேற மாதிரி நீ செயல்பட ஆரம்பி. பாரு, இந்த திருமணத்துக்கு ஓகே சொல்லல, நீயே செயல்பட ஆரம்பித்து விடு. நீயே ஒன்றை செய்ய ஆரம்பித்து, ஏன்ட்டு உனக்கிட்ட பணம் இல்லையா, உன்னிடத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா, நீயே செயல்பட ஆரம்பி. இந்த அதிகாரியை போய் பாரு, உன் போன்ல அவங்களுடைய கான்டாக்ட் இருக்குது, போய் தேடு, பேசு என்று நம்மை தன்னிச்சையாக செயல்பட வைப்பதை பிசாசு தந்திரமாய் செயல்படுத்த நினைக்கிறான். பாருங்க, இவன் இங்க தன்னிச்சையா செயல்படுகிறான்ல. 17வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால், he received the knowledge. தேவனிடத்திலிருந்து தேவன் தம்முடைய முன்னறிவின்படி தம்முடைய பிள்ளைக்கு அறிவு புகட்டுகிறார். நீ எழுந்து கேரித்தாற்றண்டைக்கு போ. அதன்படியே இவன் செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இங்கே செய்வது என்ன? தேவன் தம்முடைய முன்னறிவை தம்முடைய பிள்ளைக்கு அறிவாக புகட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே நமக்கு முன்னாடி போற ஆண்டவர். That was the position of God. ஏற்கனவே நான் இங்கே சொன்னது ஞாபகம் இருக்குது. ஆண்டவருக்கு எப்பவுமே முன்ன போறது, நடுவுல இருக்கிறது, அதுதான் அவருடைய பொசிஷன். ஆமென். அதுக்கு தான் மோசேயை பார்த்து சொன்னேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். 2 பேராவது 3 பேராவது நாமத்தினால் எங்கே கூடிக்கிறோம் அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்பது. இதெல்லாம் ஆண்டவருடைய பொசிஷன். அப்ப ஆண்டவர் தாம் பிள்ளையை நடத்தும் போது கடந்த காலத்திலிருந்து நம்மை தள்ளுவதா இல்லை, எதிர்காலத்திலிருந்து வாவென்று கூப்பிடுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் உங்க எதிர்காலத்துக்கு முன்பாக இருந்து ஆண்டவர் உங்களை கூப்பிடுறார், வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி, வா என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படித்தான் ஆண்டவர் ஒரு காலத்துல சொன்னார், அனுப்புவேர், போ போ என்று சொன்னார். ஆனால் இன்னொரு காலம் வரும்போது ஆண்டவர் வான் அந்த பக்கம் இருந்து இவங்களை கூப்பிடுறார், வான். நம்ம ஆண்டவரும் அப்படித்தான். ஏன்னா அவருடைய கரத்தில் நம்முடைய காலங்கள் இருக்கிறது. காலங்களை தம்முடைய கரங்களில் ஏந்தி இருக்கிற ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்துக்குள் நம்மை வெற்றியாய் நடத்துவதற்கு முன்னே இருந்து நம்மை அழைத்து கொண்டு போகிற, கூட்டிக் கொண்டு போகிற ஒரு அன்பான, அருமையான, அற்புதமான, அதிசயமான தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு கொடுக்கிற அழுத்தத்துக்கு நாம் செவிமடுக்க போகிறது இல்லை. ஆமென். எலியாவை போல தன்னிச்சையாய் செயல்பட போகிறதும் இல்லை. ஆமென். 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 தேவனுடைய முன்னறிவு, தாம் ஆண்டவருடைய முன்னறிவை எப்படி நாம் பார்க்கிறோம்? தாம் திட்டம் பண்ணிடதை நிறைவேற்ற தம் திட்டத்தை
கவனிக்கும்படி கேட்கிறேன். தம் திட்டத்தை தம் வார்த்தையால் அறிவை புகட்டி அதை நிறைவேற்ற நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். திரும்பவும் நான் அந்த எழுதி வச்சிருக்கிறத வாசிக்கிறேன் பாருங்க. தாம் திட்டம் பண்ணினதை நிறைவேற்ற தம் திட்டத்தை தம் வார்த்தையால் நமக்கு அறிவை புகட்டி அதை நிறைவேற்ற நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். So whatever is planned for us will be taught to us through his word. கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் ஆண்டவர் என்னவெல்லாம் திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர். Hallelujah. God is preparing you. God is preparing you for that blessing. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இது உங்களை ஆயத்தப்படுத்துகிற நாட்கள். There is an upcoming blessing. You are going to possess it. You are going to inherit it one day. ஒரு நாள் அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். Get ready, people of God. குடும்பமே, நீ ஆயத்தப்படு. கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற மேன்மையை அனுபவிக்க நீ ஆயத்தப்படு. கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவர். நமக்கு உயர்வு என்பது எதிர்காலத்தில் இருக்கிறது. அவரோ உயர்வில் இருந்து நம்மை உயர்வுக்குள் நடத்துகிற உன்னதமான தேவன் நம்முடைய ஆண்டவர். Hallelujah. He is our future. May him be our future. தேவன் நம்முடைய எதிர்காலமாய் இருப்பாராக. எதிர்கால கனவுகளை நம்முடைய உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் அல்ல. Hallelujah. நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஆமென். தாவீது சத்துருவின் அழுத்தத்துக்கு தன்னை விற்று போட்டு விட்டான். எலியாவோ சத்துரு கொடுத்த அழுத்தத்தில் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்து விட்டான். ஆனால் மூன்றாவது ஒரு பவர்ஃபுல் மேனை பார்க்க போகிறோம். இஸ் a man as well as God. 100% கர்த்தராகவும் 100% மனிதனாகவும் வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர். Another powerful example from the New Testament. மத்தேயு 4வது அதிகாரத்தை பார்க்கிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். Matthew chapter 4. இயேசு வனாந்தரத்துக்குள் நடத்தப்படுகிறார் ஆவியானவராலே. அதே நேரத்தில் 40 நாட்கள் அவருக்கு உபவாசம் முடிகிறது. பசியோடு இருக்கிறார். பசியோடு இருக்கிற அந்த நேரத்தை பிசாசு யூஸ் பண்ணிக்கொள்ள பார்க்கிறான். நமக்கு எப்போ தேவையோடு இருக்கிறோமோ அங்க ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி பிசாசு வந்துருவான். ஏன்னா தேவையோட இருக்கிற நேரம் தான் அவன் பிரயோஜனப்படு. ஏன்னா நம்முடைய மனசு எங்க இருக்கும்? தேவை மேலேயே இருக்கும். பிசாசு எப்படி இங்கே தன்னை வெளிப்படுத்துகிறான் என்றால், இயேசுவை அழுத்தி நன்மை செய்வது போல வந்து நடித்து இயேசுவுக்கு ஒரு அழுத்தத்தை, இன்டைரக்ட் பிரஷரை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவுக்கு ஏற்கனவே உள்ளே பசி என்கிற ஒன்று இருக்கிறது. அதையும் மாம்சத்தில் இருக்கிற ஒன்றை ஆவியினால் கட்டுப்படுத்தி இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உபவாசித்துக் கொண்டிருக்கிறார். உபவாசத்தை முடிக்கும் தருவாயில் தனக்கு முன்பாக அந்த முடிக்க போற நேரத்தில், கடைசி நேரத்தில் அவருக்கு நன்மை செய்வது போல் வந்து ஒரு அழுத்தத்தை பிசாசு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசுவை பொறுத்தளவில் இயேசு அந்த அழுத்தத்துக்கெல்லாம் மசியவே இல்லை. ஒரு ஆமேன் உற்சாகமா சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அழுத்தத்துக்கு தன்னை விட்டு கொடுக்காவிட்டாலும் இயேசு பிசாசை எதிர்த்தார். வார்த்தையினாலே, ஆவியின் வல்லமையினாலே சத்துருவின் திட்டத்தை எதிர்த்தார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அவசியம். நிறைய நேரம் நாம் நம்மை தப்பித்துக் கொள்வதில் கவனமாயிருப்போம். ஆனால் வரும் அழுத்தத்தை எதிர்க்க கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அழுத்தம் சத்துருவினிடத்திலிருந்து வரும் பட்சத்தில் சத்துருவானவனை வார்த்தையினாலும் ஆவியினாலும் எதிர்க்க கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தம்முடைய வசனத்தின் மூலம் ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரே சொல்லி இருக்கிறார் இல்லையா, வேதத்துல தம்முடைய தாசர்களை கொண்டு எழுதி இருக்கிறார். ஜேம்ஸ் சாப்டர் 4:7 வாசிக்கிறோம், ரெசிஸ்ட் தி டெவில், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாக்கோபு 4:7, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம லேட்டர் பாட்டை தான் எடுப்போம். எப்படி? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு
ஓடி போவான். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தான் பிசாசை எதிர்க்க முடியும். நிறைய பேருக்கு பிசாசை எதுக்க ஆசை. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு நாமத்தினாலே போ, இயேசுவின் ரத்தம், ரைட். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க முடியும். சத்துருவுக்கு மாத்திரம் எதிர்த்து நின்று பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படிந்துதான் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது. இயேசுவை பாருங்களேன், எப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர் மாத்திரம் இல்லைங்க, இவரே வசனமா மாறுற அளவுக்கு. ஹல்லேலூயா. அதுதாங்க வசனத்துக்கும் இவருக்கும் இருந்த தொடர்பு, வசனத்துக்கும் இவருக்கும் இருந்த நெருக்கம். அதுதான் ஹல்லேலூயா. ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரே. எப்படி? ஆவியானவர் இவரை நடத்துதலுக்கு இவர் தன்னை முழுமையாய் விட்டு கொடுத்திருந்ததை பார்க்கிறோம். எவன் ஒருவன் ஆவியினாலே நடத்தப்படுகிறானோ, எவன் ஒருவன் கர்த்தருடைய வசனத்துக்கு தன்னை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வசனமாகவே தன்னை மாற்றிக்கொள்கிறானோ, அவன் சத்துருவை எதிர்க்கிறவன், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவன். ஹல்லேலூயா. இயேசுவை ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது, இயேசு பிசாசுக்கு கதவை திறக்கவே இல்லை, மாறாக பிசாசை கதவை திறக்காமலே எதிர்த்தார். ஆமென். Word was his agenda. வார்த்தை தான் இவருக்கு எல்லாமே, வார்த்தை தான் இவருக்கு எல்லாமே. வார்த்தையை இறுக பற்றி கொண்டவர் வெளியே வந்தார் வெற்றியாளனாய். 3 சோதனையிலும் சத்துருவை ஜெயித்து, சத்துரு கொடுத்த அழுத்தத்துக்கு தன்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல் அவனை எதிர்த்து ஜெயாளியாய் மாறின ஆண்டவர். ஹல்லேலூயா. அங்க என்ன 11வது வசனத்தில், மத்தேயு 4:11 என்ன போட்டிருக்குது? பிசாசு ஓடி போயிட்டான், தூதர்கள் வந்து அவரை சேவித்தார்கள். ஆமென். பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. There was a push from devil's side. பிசாசு ஒரு பக்கம் இருந்து இயேசுவை அழுத்தினாலும் இயேசு அதற்கு எதிர்த்து நின்று கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் சத்துருவை எதிர்த்து ஜெயாளியாய் மாறினார். ஆமென். Jesus became a victor amidst devil's push. இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ்லையும் பாருங்களேன். ஒன்று தாவீதா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும். தாவீதை பொறுத்தளவில் பிசாசுனுடைய அழுத்தத்துக்கு, உந்துதலுக்கு முழுமையாய் தன்னை விட்டு போட்டு பிசாசு நினைத்ததை தேவனுக்கு எதிர்மறையாய் செய்து முடித்ததை பார்க்கிறோம். எலியாவின் கேஸிலே பார்க்கும்போது ஏசபேலின் வார்த்தைக்கு முழுமையாய் தன்னை விட்டு கொடுத்து தன்னிச்சையாய் செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. தன்னை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசுவை பொறுத்த அளவிலோ, he never opened a door for devil to walk through. பிசாசு உள்ள வர்றதுக்கு இடமே கொடுக்காமல் சத்துருவுக்கு எதிர்த்து நின்று, இன்னும் சொல்ல போனா ஆண்டவருக்காக காத்திருந்து, அவருடைய வசனம் தன்னை நடத்தவும், அவருடைய ஆவி தன்னை நடத்தவும் காத்திருந்து ஜெயம் பெற்ற இயேசு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த சபையினிடத்தில் நீங்கள் ஒரு அழுத்தத்தில் இருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். You are under a pressure that you have to do something. I should do something. ஏதாவது ஒன்று செய்யணும். But God is telling you today, this morning, கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சொல்வது, பொறுமையாயிரு, நீ பொறுத்திரு, நான் உன்னை தள்ளி கொண்டு போகும் அளவும் நீ காத்திரு. நீ காத்திருந்தால், பொறுத்திருந்தால், உயர பறக்க நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Never allow the devil to push you. பிசாசு உன்னை அழுத்தும் போது கதவை திறந்துராதீங்க. நோ. நம்மையே நாம் அழுத்தத்தில் போட்டுக்கொண்டு நாம் தன்னிச்சையாய் செயல்படுவதில் ஒரு நாள் முஸ்ஸிபா இறங்கிட வேண்டாம். தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய வசனம் இயேசுவை நடத்தினது போல நடத்தப்படுவதற்கு விட்டு கொடுத்தால் கர்த்தரே நம்மை தள்ளி கொண்டு போவார். ஆமென். எனக்கு தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு இவாஞ்சலிஸ்ட், சென்னையில் நாங்கள் எல்லாரும் ஒரே ஆராதனையில்
ஆராதிக்கிறவர்கள். அப்போது அவரோடு பேச நல்ல பாடக்கூடிய ஒரு தாளந்து, பேர் சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாய் தெரியும். இது ஆன்லைனில் போகிறதுனால நான் பேர் சொல்லலை. நல்ல ஒரு சிறந்த முன்மாதிரி. அவர் சொன்னார், என்கிட்ட சாங்ஸ் இருக்குது, பாடல் இருக்குது, மியூசிக் எனக்கு தெரியும், பணமும் இருக்கிறது, மற்றவங்க மாதிரி வருஷத்துக்கு ஒரு பாட்டை என்னால் ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம் இன்று வரைக்கும் என் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்திருக்கிறது. ஐ வில் வெயிட் ஃபார் காட் டு புஷ் மீ. ஆமென், ஆமென். இன்னைக்கும் அவர் பாட்டுகளை நிறைய வீட்டில் நம்ம கேட்போம். ஆனால் சமீபத்தில் அவருடைய பாடல்கள் ரிலீஸ் ஆவதே இல்லை. காரணம், அவருடைய காரியம் எல்லாம் ஒன்றே ஒன்று, நான் ஆவியானவர் என்னை அழுத்த காத்திருப்பேன், ஆவியானவர் என்னை கொண்டு போக காத்திருப்பேன். கர்த்தரே உங்களை கொண்டு போய் தேவன் ஆசீர்வதிப்பார். நமக்கு அது வேண்டும் போல இருக்குதா? இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட சோதனையில் விழுந்து விடாதபடி பாருங்க. இந்த எலியா இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நிறைய ஆழமாய் தியானித்தால், அவன் தன்னிச்சையாய் போக ஒரு முடிவு எடுக்கும்போது அவனே ஒரு மரத்தை செலக்ட் பண்றான். அவனே தான் செய்ய வேண்டிய ஜெபத்தை நான் சாகணும்னு சொல்றான். பெரிய சாதிச்சாலு. இப்ப சாகணும்னு எப்படியா சொல்ல முடிஞ்சது உன்னால? தன்னிச்சையாய் ஒரு மனிதன் செயல்பட ஆரம்பித்து விட்டால் அவன் பிசாசுனுடைய வஞ்சனை, பிசாசு ஏவி விட்டு செய்கிறது ஒன்று, ஆனால் அழுத்த விட்டு நல்ல ஆவிக்குரியவங்களை தன்னிச்சையா செயல்பட, சபைக்கு விரோதமா செயல்பட, பாஸ்டுக்கு விரோதமா எழும்ப, அங்கிட்டு போய் பேசுறதுக்கு பிசாசு ஏவி விட்டுருவான். ஆண்டவர் பிள்ளைகள் கவனமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா இருக்க வேண்டும். எதிலும் நான் அவசரம் காட்டப் போவதில்லை. ஆண்டவரே, நீர் என்னை தள்ளி கொண்டு போக நான் காத்திருப்பேன் என்றால், எந்த விஷயத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ அதுக்காக காத்திருக்க வேண்டாம், கர்த்தருக்காக காத்திருங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் அந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு தானே நம்ம காத்திருக்கிறோம். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திரு. ஆமென். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். இன்றைக்கும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, அந்த அழுத்தம். ஆல்வேஸ் we will be having a pressure from the back. நம்மை அழுத்தி கொண்டிருக்கிற ஒன்று. ஆண்டவரே, என்னை நானே ஒன்றை செய்யும் அளவிற்கு பிசாசு என்னை உந்தி செயல்படுவதற்கு இல்லாமல் கர்த்தர் என்னை தள்ளி கொண்டு போக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்து அவன் செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, போய் உள்ள உட்கார்ந்து தூங்கி, அவனை தட்டி எழுப்பி, திரும்ப சாப்பாடு கொடுத்து, திரும்ப தூங்கி, திரும்ப எழுப்பி, 40 நாள் நடக்க வச்சு, திரும்ப அங்க போய் என்ன செய்கிறான்? குகைக்குள் போய் ஒளிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் காரணம், நாம் கொடுத்த, நமக்கு வந்த அந்த அழுத்தத்துக்கு நாம் இடம் கொடுத்ததின் விளைவு. பிசாசு நம்மளை ஒரு விதமான டிப்ரெஷனுக்குள்ள போட்டுருவான். நம்ம தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா, கவனிங்க ப்ளீஸ். அதற்கு இல்லை ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவதற்கு எப்பவும் நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம், எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்டால், கர்த்தர் உங்களை நடத்தி உங்களுக்கென்று வைத்திருக்கிற அடுத்த கட்ட ஊழியத்துக்கு தேவன் உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. அங்க குகையில போய் ஒளிஞ்சிருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, இங்க என்னடா பண்ற நீ? இங்க என்ன பண்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? 40 நாளுக்கு உண்டான ஆகாரத்தின் பலனை சாப்பிட்டுட்டு சாமி எங்கேயோ போயிருச்சு. நாற்பது நாள் நடக்கிறதுக்கு உனக்கு பலனை கொடுத்தாரு ஆண்டவர். நீ நினைக்கிற இடத்துக்கு போறதுக்கா? ஏன்? ஆரம்பத்தில் அந்த அழுத்தத்துக்கு தன்னை விற்று போட்ட போது அது எங்கோ அவனை நடத்த ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, ஆண்டவரே இல்லை போதும், தன்னிச்சையாய் செயல்பட்டது, நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமலே போனாலும் பரவாயில்லை, நீர் என்னை அழுத்தும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். நீர் என்னை நடத்தும். ஆண்டவர் அழுத்த வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் நம்மை நடத்தும் வரைக்கும் நான் காத்திருப்பேன், நான் காத்திருப்பேன். There might be a delay, but delay is not the denial. தாமதம் இருக்கலாம், தாமதம் இருந்தாலும் தேவன் தரமான ஒன்றை செய்ய போகிறார் என்கிற அறிவு. இவனுக்கு அடுத்து ஒரு ஊழியம் இருந்தது. அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மினிஸ்ட்ரிக்கு கர்த்தர் இவனை கொண்டு போறதுக்கு இவனுக்கு சாப்பாட்டை கொடுத்து இவனை ரெடி பண்ணா.
இவனோ வேறெங்கோ போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். அடுத்த நிலைமையில் இருக்கிறதை நாங்கள் சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு நாங்களே எங்களை தாமதப்படுத்தி கொள்ளாமல் உம்முடைய நடத்துதலுக்கு எங்களை விட்டு கொடுத்து அடுத்த நிலைமையில் இருக்கிறதை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? உங்களால் முடிந்தால் எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னைக்கும் சிலரை நடத்த விரும்புறார். நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடத்தப்படுவதற்கு you have been praying for that for a long time. அதுக்காக நெடுநாளா நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. உங்க ரெண்டு பேரையும் கர்த்தர் நடத்துறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறார். அது உங்க குடும்ப காரியம். உங்க ரெண்டு பேருக்கும் கர்த்தருடைய நடத்துதல் உண்டாகும்படி ஆண்டவர் செய்வார். இதுவரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ணதெல்லாம் ஒரு விதமான ட்ரைனஸ். பட் ஆண்டவர் உங்களை கைப்பிடிச்சு நடத்தி கொண்டு போகிறதை இன்றைக்கு நான் திட்டமாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். You will be together led by God. You will be led by God. God is going to take up the lead. கர்த்தர் உங்களை முன்னின்று நடத்த போகிறார். நம்ம முகமெல்லாம் ஒன்றே ஒன்று. நாங்க ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த விஷயத்தை எங்க மனதில் சுமக்காமல், எங்கள் ஏக்கமெல்லாம் நீர்தான் ஆண்டவரே, எங்கள் காரணமெல்லாம் நீர்தான் ஆண்டவரே, எங்கள் முகம் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. எந்த அழுத்தமும் இல்லைனா இன்னைக்கு அந்த அழுத்தத்துல இருந்து, அந்த தள்ளுறதுல இருந்து ஒரு விடுதலையை தேவன் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அழுத்தத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்படி நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். The Spirit of God will deliver you. கர்த்தர் உங்களை முற்றிலுமா விடுதலையாக்குவார். இன்னைக்கு ஆண்டவர் ஆலயத்துக்கு உங்களை கொண்டு வந்ததே அந்த விடுதலைக்காகத்தான். You will receive a change. You will receive a deliverance from today. இன்னைக்கு ஒரு அழுத்தம் உங்களை விட்டு நீங்கி போகுது. பின்ன இருந்து உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த சத்துருவின் சக்தி விலகி போகிறது, விலகி போகிறது. வசனத்தினாலே அந்த விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. You might have received a horrible report from the doctor. டாக்டர் இடத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு வந்த ரிப்போர்ட் உங்களை ரொம்ப கலங்க வைக்கலாம். But no, don't give room for those pressures to take over. உங்களை நடத்துவதற்கு அந்த அழுத்தத்துக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். கர்த்தர் உங்களை நடத்தும் போது சுகத்துக்கு நேரா உங்களை நடத்துவார், சாட்சிக்கு நேரா நடத்துவார். உங்களை ஆசீர்வாதமா கர்த்தர் வைப்பதற்காக அந்த அழுத்தத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் கொண்டு போய் நிறுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஓ எஸ், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் ஓ இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா ஏசையா உம்மைத்தான். கரங்களை உயர்த்தி பாடுங்க. என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மை நிறுத்தியுள்ள ஏசையா ஏசையா. நீர் எப்போதும் எனக்கு முன்பாக என் முன்னே நிறுத்தியுள்ளேர் ஏசையா உம்மை.
இஎம்ஐ பக்கம் போக மாட்டேன் ஆண்டவரே, கடன் வாங்க கையேந்த மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா நான் கை உயர்த்துற ஆளு, கை உயர்த்துற ஆளு, கை ஏந்த மாட்டாங்க. The devil will give you a pressure to cup your hands before somebody. யாருக்கு முன்னாடியே போய் கை ஏந்தி நில்லு. No, I will lift up my hands. என் கையை உயர்த்தி உமக்காக நான் காத்திருப்பேன். கர்த்தர் வானத்தின் பலகணிய உங்க ஆட்டோ விஷயத்துல கர்த்தர் செய்வார். ஹalleluya. உங்கள் வாகன விஷயத்தில் கர்த்தர் செய்வார். God will open the floodgates of heaven. கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறக்க தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக திட்டம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற அவருடைய நடத்துதலுக்கு நான் காத்திருப்பேன். அவருடைய நடத்துதல். கடைசியா ஒருவரை பாடி நாம் முடிக்கலாமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே, God is covering you with His glory. நிறுத்தியுள்ளே.